ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமா பற்றியான அப்டேட்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்தடுத்து பெரிய படங்கள் வெளியாகிட்டு இருக்கு. லால் சலாமில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் ஆகிய படங்களை நடிக்கிற நிலையில் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவருடைய இறுதி படமானது இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வெளிவந்த தகவலின்படி படத்தோடைய ரஜினியோட இணைந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னு சொல்லி கூறப்பட்டது. இந்நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா வெளிவந்த தகவல் என்னவென்றால், ஒரு கேமியோ ரோல்ல பாலிவுட் திரு ஷாருக்கான் அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுது. அதே மாதிரி இந்த படத்துல மேலும் ஷாருக்கானோட இணைந்து முக்கிய ஒரு கேமியோ ரோலோ இல்லை ஒரு முக்கியமான ரோலில் ஒவ்வொரு மொழியை சார்ந்தவர்கள் நடிக்க போகிறதாக கூறப்படுது. அதில் யாரெல்லாம் இருக்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா, தெலுங்குல இருந்து ராம் சரண், மலையாளத்தில் இருந்து பிருத்திவிராஜ், கன்னடத்தில் இருந்து கிச்சா சுதீப் ஆகியோர் இந்த படத்தில் நடிக்க போவதாக ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித்குமார் அவர்கள் நடித்துட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேகமாக விறுவிறுப்பாகவும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளார். மேலும் பார்த்தீங்கன்னா ரெஜினா மற்றும் பிரியா பவானி சங்கர் ஒரு முக்கிய ரோல்ல இந்த படத்துல நடிக்க போறதாகவும் கூறப்படுது. சமீபத்துல திரு அர்ஜுன் இருவரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்நிலையில இதை தொடர்ந்து படத்தினுடைய இரண்டாவது வில்லனாக நடித்து வரும் ஆரவ் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியாயிருக்கு. இதை நடிகர் ஆரவ் தனது சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாக போற திரைப்படம் அயலான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான செலவுலையும் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் இதுலேயும் நல்ல உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படம் இப்போ வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதிக பொருட்செலவில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற முதல் படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் திரு கருணாகரன், யோகி பாபு உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ராகுல் பிரீத் சிங் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமே அந்த ஏலியன் தான். இந்த ஏலியன் கதாபாத்திரத்திற்கு திரு நடிகர் வடிவேலு டப்பிங் செய்து உள்ளதாக ஏற்கனவே கூறியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காசிப் மாதிரியே வந்திருக்கு. ஆனால் அது உண்மையில் இந்த படத்துல வரும் ஏலியனுக்கு கதாபாத்திரத்துக்கு திரு நடிகர் சித்தார்த் தான் டப்பிங் பேசியுள்ளார் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கு. இதன் மூலம் ஏலியன் கதாபாத்திரத்திற்கு கிட்டத்தட்ட வடிவேல் குரல் கொடுக்கவில்லை என தெளிவாக தெரிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா மற்றும் கதாநாயகர்களில் யார் டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது லிஸ்ட் வெளியாக வந்திருக்கு. சினிமா துறையில் ஹீரோவுக்கு இணையாக போட்டிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க திரு நயன்தாரா, தமன்னா, த்ரிஷா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படம் மூலயமா பிரபலமாயிட்டாங்க. ஜெயிலரில் தமன்னா அந்த பாடல் மூலயமாவே பயங்கர இதாயிட்டாங்க. நம்ம த்ரிஷா இப்போ லியோ, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படங்கள் மூலயமா பயங்கர ட்ரெண்டிங்கில் திரும்பியும் உள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நடிகைகளும் முன்னணி இதாக இருக்கிறாங்க. இந்நிலையில் 2023 இதில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட தமிழ் நடிகைகள் பற்றிய விவரம் ஒன்று வெளியாயிருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா தான் முன்னணியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. காவாலா பாடல் வந்த பிறகு தமன்னா தான் உச்சிக்கு சென்று இருக்கிறார். அதன் பிறகு த்ரிஷா மீண்டும் வர தொடங்கி இருக்கிறார். லியோ படத்து மூலயமாவும், அதுக்கப்புறம் தனக்கும் மன்சூர் அலிகானுக்கும் உள்ள பிரச்சனை மூலயமா மீண்டும் அந்த சர்ச்சைக்குள்ளான பேச்சு மூலயமாவும் திரு த்ரிஷா அவர்கள் தான் இப்போ மீண்டும் முதல் இதுல இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தமிழ் சினிமா மற்றும் மற்ற அப்டேட்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.